நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம். பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அப்புறம் வரமிளகா ஒரு 10 வரமிளகா போட்டிருக்கேன். முருங்கைக்கீரை சாம்பார் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது. வெங்காயம், அப்புறம் சீரகம், மஞ்சப்பொடி, நம்ம எல்லாத்தையும் கலந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு. அதை எடுத்து இந்த மிளகா இருக்கிறது, தக்காளி எல்லாத்தையும் நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ கடைஞ்சி வச்சாச்சு பருப்பை. இதில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இதில் பருப்பு கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை பருப்பு வெந்தோன்னு தான் போடணும். நான் எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை இதில் போட்டுக்கிறேன். உடம்புக்கு ரொம்ப சத்து இந்த சாம்பார் செய்கிறது. எங்கள் அம்மா எங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம கீரையும் பருப்பும் சேர்த்து வேக விட போகிறோம். இது கூட நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு வரமிளகா மட்டும்தான் நம்ம காரத்துக்காண்டி சேர்த்துருக்கோம். நம்ம பொடி எதுவும் தேவையில்லை. இந்த வரமிளகா காரமே நம்மளுக்கு போதுமானது. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கு. உங்களுக்கு டேஸ்ட்டு வேணும்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம். வரமிளகாயை கம்மி பண்ணிவிட்டு சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நம்ம கரைச்சி ஊற்ற போகிறோம். சாம்பார் கொதிச்சிருச்சு, நம்ம கீரையும் வெந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக, ரொம்ப இல்லை. நான் எடுத்துருக்கிற புளியை இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். புளி கரைச்சி ஊற்றின அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தாளிப்பு கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ சாம்பாருக்கு எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு, சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் தயாராகிடுச்சு. இது முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.